இப்போது நடக்கின்ற இந்த ஐப்பசி மாதத்திலே இதை துலா மாதம் என்று சொல்லுவார்கள். இந்த மாதத்திலே காவிரியுடைய சிறப்பு எண்ணற்கு அரிதாய் வெளிப்பட்டு விளங்கும். 30 நாட்களிலும் இந்த ஐப்பசியிலே ஒரு திருத்தலத்திலே தென்கரையிலே உள்ள இறைவர் இறைவியாரும் வடகரையிலே உள்ள இறைவர் இறைவியாரும் எழுந்தருளி காவிரியினுடைய ஒரு தீர்த்த கரைக்கு வருவார்கள். அந்த இடத்தை துலா கட்டம் என்பார்கள். கட்டம் என்றால் நீராடும் துறை, துலா என்றால் ஐப்பசி. ஐப்பசி மாதத்திலே நீராடக்கூடிய ஒரு துறை. அங்கு இருக்கும் காவிரி நீருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு, ரிஷப தீர்த்தம் என்பார்கள். நாம் தமிழிலே வென்றி விடையவர் மேலாம் தீர்த்தம் என்று சொல்லிக் கொள்ளலாம். வென்றி விடையவர் மேலாம் தீர்த்தம், ரிஷப தீர்த்தம். இந்த ஐப்பசி 30 நாள்லையும் அந்த திருத்தலம் தலம் திரு மயிலாடுதுறை